தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணிக்கு தான். ஜெயலலிதா கூட்டணியின் போது அவங்க தலைமையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்பு எல்லாம் நடக்கும். ஆனா இப்போ இலக்கிய காலத்துல வந்து பிஜேபி தான் அவங்க முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்போ எதிர்கட்சியினர் வந்து இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிறகாதுக்கு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா அம்மா. ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க. கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்துல ஏதாவது கேட்பாங்க. அப்ப நீங்க அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு வந்து சாதகமா இந்த கூட்டணிக்கு வரும். அதனால பேசிக்கிறாங்க தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடிச்சு அமித்ஷா வந்து இங்க அறிவித்தார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? தேமுதிகவுடன் அதிமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தற்போது டெல்லியிலிருந்து பேசுகிறார்கள் என்றும், எங்களிடம் அன்பாக உள்ளவர்களிடம் நாங்கள் பேசுகிறோம், பாஜகவிடம் அன்பாக உள்ளவர்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள், தேமுதிக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் என எதிர்பார்க்கிறோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தற்போது கூறிக்கொண்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.